18 என்பது 9, 8 1 9. இந்த 9 அப்படிங்கிற ராசிக்குடைய கிரகம் யாருன்னா செவ்வாய் பகவான். அந்த 9க்குடைய ராசி இன்னும் இதுக்கு எவ்வளோ நாளைக்கு அந்த பலனை செவ்வாயினுடைய பலனை தரும்னா பேரராசி பிரகாரம், வயசு பிரகாரம், தேதி பிரகாரம். இது ஜோதிடத்திலே அல்ல, அவர் பிறந்த தேதியை வச்சு சொல்கிற ஒரு 2 வார்த்தை. அப்புறம் ஜோதிடம். இன்னும் 10 மாதத்துக்கு பரிபூர்ணம் 9 மாதம் 12 நாளைக்கு இன்னும் அந்த 9க்குடைய யோகமே நடக்குது. 9ஆம் ராசி என்பது செவ்வாய் பகவானுடைய ராசி. எப்படி பார்த்தாலும் 9 வரும். அப்படி ஒரு யோகமான ராசி, அப்படி ஒரு வயசு. அப்போ 18 முடிகிறதுக்குள்ள வெகு நாளாக எண்ணிக்கிட்டு இருக்கிற காரியத்தை, ஒரு முக்கியமான காரியத்தை நிறைவேற்றலாம். அது எப்படிப்பட்ட காரியத்தை நிறைவேற்றுவார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சந்திரன் லக்குணம் ரெண்டுமே மிதனத்தில் அமர்ந்து 6-11 ஆகிய செவ்வாயினுடைய வருஷத்தினுடைய அமைப்பை பெற்று திருவாதிரை சுவாதி சதயம்னு சொல்லக்கூடிய பாம்பினுடைய நட்சத்திரத்தை வாங்கி மிதுன லக்குணத்தில் இன்னைக்கு கோசாரத்தில் குருவும், பிறந்த காலத்தில் அந்த குரு பகவான் மகரத்தில் நீசம் பெற்று நீசகாரகனான சனி பகவான் திரராசியில் ஜென்ம லக்குணத்திற்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து குருவால் பரிவர்த்தனை பெறக்கூடிய குருவால் மறைந்து 6ஆம் இடத்தில் அமர்ந்து இன்னைக்கு அந்த ராகு முடிஞ்சு குரு பகவானுடைய திசை ஆரம்பமாகி திசாநாதனும் புத்திநாதனும் வலிமையான இடத்துல கிரகமாலியா யோகத்தில் அமைஞ்ச நீச பங்க ராசயோகம் பெற்று இந்த திசையை நடத்துகிறார். அப்போ இது என்ன ஆகும்? செத்தவனுடைய சொத்து வரணும், இல்லைன்னா அக்ரிமெண்ட் கரையத்தை எழுதணும். இந்த 2 நடக்கலைன்னா நகை செய்யணும். இதுதான் சட்டம். பணமே கையில் இல்லைனால் ஆண்டவன் அதை கொடுப்பார். அது எங்கிருந்து கொடுப்பாரே தெரியாது. இன்னும் வெகு காலத்துக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குது. 1 நாள் 2 நாள் அல்ல. ஹலோ, சொல்லுங்க. வாங்க வாங்க, பார்த்து போன போது வாங்க. நான் வீட்டில் தான் இருக்கிறேன். வாங்க. வாங்க, வணக்கம்ங்க. அதே மாதிரி இன்னைக்கு கோசாரத்தில் குரு திசை. குரு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த லக்னத்துக்கு சொல்லிக்கவே முடியாது. தனவிரயாதிபதி திசை, காரகாதிபதி பத்திய பிரகாரம் 9-12க்கு உரியவர். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? வருமானத்தை கொடுத்து விரயத்தை பண்ணுவார். ஆனால் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன செலவு பண்ணாலும் ஆண்டவன் வருமானத்தை கொடுத்துருவார். அது உறுதியாக நடக்கும். அது யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம்? குரு திசை. 9-12க்கு உரிய திசை, காரகாதிபதி பிரகாரம். லக்குண பிரகாரம் 7-10 கூடவும் திசை. அதாவது தர்ம கர்மாதிபதி திசைன்னு சொல்லுவோம்ல, அதே இந்த குரு திசை. 7னா கர்மம், 10னா தசமம், கேந்திர தோஷத்தினுடைய 7-10க்கு அதிபதி கேந்திராதிபதி தோஷம். இருந்துட்டாலும் குரு திசை கெடுக்க மாட்டார். கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த வருமானத்தை கொடுத்துருவார். அது எவ்வளோ நாளைக்கு அந்த பாயிண்ட்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது, வருகிற வைகாசி 16ஆம் தேதி வரைக்கும் ஜென்ம குரு தம்பிக்கு. ஜென்ம லக்குணத்திலேயே குரு, ஜென்ம ராசியிலேயே குரு. அப்போ அது என்ன பண்ணும்? ஜென்ம குரு. பொன்னவன் சென்மம் தன்னில் பொருந்தியே 3-4 விண்ணமாம் 8-10 விளங்குமோர் 12 நிற்க தன்னோடு பிறந்தார் சுற்றமில்லை தானியம் மாடு மக்கள் விண்ணமாம் பதியை விட்டு வெறுப்பாக இருக்குந்தானே. பெரிய கஷ்டமாக தெரியும். இருந்தாலும் அது ஒன்றும் பண்ணாதுங்கிறதே எப்படி ஜோசியம். கெடுத்து போடுமேங்கிற பயம் வேண்டாம். எப்படியும் சமாளிச்சிடலாம். அதே மாதிரி சந்திரா ராசிக்கு சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கார். இன்னைக்கு நடக்கிறது சனி புத்தி தான் நடந்துட்டு இருக்கு. குரு திசையில் சனி ஒருவனே மேலான ராஜயோகாதிபதி, 8-9 குடைவன், அஷ்டம லாபாதிபதினு பேர் சனிக்கு. அந்த சனி புத்தி முடிவதற்கு இன்னும் 11 மாதம் 12 நாள் இருக்குது. இந்த டேட்டு முடிகிறதுக்குள்ள ஒரு புண்ணியமான ஒரு நற்பலன்கள் ஏற்படும். பொருளாதார வகையில், வாகன வகையில், தொழில் வகையில் ஒரு நிம்மதி கிடைச்சே தீரும். அது உங்கள் கையில் தான் இருக்குது, ஜோசியத்தில் இல்லை. நம்ம முயற்சித்தால் இந்த காரியம் வெற்றிகரமாக முடிக்கலாம். ஆனால் விரயத்தின் பேரில் ஒரு வேலையே படிச்சுட்டோமுங்க, ஒரு வேலைக்காக பாடுபடுறோம். எங்கள் சித்தப்பா தானுங்க எம்எல்ஏ,
ஒன்றும் வேலையாகாது. சித்தப்பனும் கொண்டு பணம் கொடுத்தே ஆகணும். அப்படி திசை. ஆனால் சக்ஸஸ் ஆகும். எந்த முயற்சி பண்ணுறோமோ விரயத்தின் பேரில் சுபபலன். அதுலேயும் சொல்கிறேன்னா மோசமானது அல்ல, போராடி வெற்றி காண்பார்கள் இந்த திசையிலங்கிறதான் சோதிடம். அதே மாதிரி தாய் வீடு 4வது வீடு யாருடைய வீடு? தாய் வீடு புதன் வீடு. அந்த புதன் எங்கே இருக்குது? லக்னாதிபதிக்கு 7ஆம் இடத்துல குரு வீட்டில் வந்து இருக்குது. புதன் 6, 8, 12 தான் மறையணும். 7, 10 உட்காரக்கூடாது. கேந்திராதிபத்தியத்தில் உட்காரக்கூடாது. அப்போ மாமாதி வர்க்கத்தினுடைய விரயதோஷம், குடும்பாதிபத்தியத்தில் கணக்கு சம்பந்தமான வகையில் தடைபடுதல், பணம் போய் சிக்கிக்கிட்டு திருப்ப முடியாமல் ஒரு நிலை இல்லாமல் மனசு ஆராய்ச்சி செய்வது, இதெல்லாம் கொடுக்கும். ஆனாலும் என்னுடைய கணிதத்து பிரகாரம் ஜாதகன் படிப்பில் அவனுடைய செயல்கள், அவனுடைய குணங்கள் இதெல்லாம் டாப் யோகத்தில் இருக்குது. புதன் அப்படி மறைஞ்சாலும் 7ல் குரு வீட்டில் படைவிட்டு உட்கார்ந்தாலும் லக்குனாதிபதியான உட்கார்ந்துருக்கார். 7ல் உட்கார்ந்துருக்கிற தவறில்லை. கேந்திரஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல கிரகம், 6ஆம் இடத்துல கிரகம், 7ஆம் இடத்துல கிரகம். அப்போ திருதிகை சம்பந்தமான வகையில் 3 திசையில் சுபகிரகம் இருக்கிறனால படிப்பில் பெரிய கஷ்டத்தில் படித்த ஒரு முன்னேற்ற பாதையை தொற்றுவேன். பயப்பட வேண்டாம். வம்புழுவேன். யோகத்தின் பேரில் எங்கள் பயம் படித்து வேலைக்கு போயிட்டானுங்கிறதெல்லாம் கிடையாது. வம்படியாக படித்து தான் வரணும். ஏன் என்ன காரணம்னா சூரியனும் புதனும் இந்த ஜாதகத்தில் மறைந்து போனாங்க. எப்படி போனாங்க? மறைஞ்சிட்டாங்க. சூரியனும் புதனும் ஒரு வீட்டில் இருந்தால் தான் நிபல யோகம், கல்வி யோகம், அரசு யோகம் அத்தனையும் கொடுக்கும். அப்போ சூரியன் எங்கே இருக்கார் இந்த லக்னத்திற்கு? 6ஆம் இடத்துல சத்ருஸ்தானத்தில். மொட்டக்கடியான பதவின்னா ஈஸியாக கிடைக்கும். என் பயம் படித்த ஆடியோ தாசில்தார் ஆகிட்டேன், பேங்கில் இருக்கிறேன், அமைதியான உத்தியோகம், ஐஎஃப்எஸ் ஒரு கலெக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட இவனுக்கு என்ன சொல்லலாம்னா தீயணைப்பு படை, இராணுவ படை, மிலிட்ரி, அதே மாதிரி ஏர்போர்ட்ஸு, அதே மாதிரி முடக்கடியான உத்தியோகம், போலீஸ் இலாக்காவிலேயே நம்ம கொடுமையான கடினமான உத்தியோகம், 10 பேர் 20 பேர்த்துக்கு அதிகாரியாக வரக்கூடிய முடக்கடியான உத்தியோகம், இந்த மாதிரி பதவிக்கு இந்த 6ஆம் இடத்து சூரியனும் செவ்வாய் இருக்கிறது உறுதியாக நடக்கும். இல்லைங்க நாங்கள் ஒரு எழுத்து சம்பந்தமான வகையில் தான் பையனை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம்னா அது வேலைக்கு ஆகாது. அப்படி இதில் வரல. அதில் படிக்க வச்சு வாங்கிட்டீங்கன்னா பெரிய திறமை, ஜோதிடத்தை மிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். என்னுடைய கணித பிரகாரம் கடினமான உத்தியோகம், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. 6ஆம் இடத்துல சூரியன் முதல் அதிகார தத்துவமான உத்தியோகத்துறையில் இருக்கேன். சரி, அடுத்து தாய் தந்தையருடைய ஆயுள் வளம். இவனுக்கு வயசு 58 வரைக்கும் தாய் தந்தையர்களுக்கு மாரகம் இல்லை. நீண்ட ஆயுள், நீண்ட சுகம். அதே மாதிரி தாப்பாஸ்தானம் 9ஆம் இடத்தாவது கும்பராசிக்குடைய சனி எங்கே உட்கார்ந்தாருன்னு பார்க்கும் பொழுது சிங்கத்தில் உட்கார்ந்தார். கடைசி வரைக்குமே கணக்காதி எலியாதி ஒளியின் வாக்கும். கணக்கு தொழிலே சீவனத்தை ஓட்டிடலாம். என்ன தொழில்? பஞ்சமில்லை. சீவனத்துக்கும் பஞ்சமில்லை, தொழிலுக்கும் பஞ்சமில்லை. வேற என்ன கேள்வி? தம்பிக்கு நாளைக்கு 12th எக்ஸாம் ஆரம்பிக்குதுங்க. 12th எழுத போறியா? அது சரி, எப்படி வேலைக்கு? அப்புறம் இன்னொன்று அவன் என்னங்கிறான், தம்பி இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறானுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு என்னுடைய வயசு இப்போ 67. நான் 17லேருந்து இதுக்குள்ளேயே தான் இருக்கிறேன். எத்தனையிலேருந்து? 17லேருந்து. அப்போ என்னாச்சு? 50 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஜோதிடத்துக்குள்ளேயே இருக்கிறோம். அப்படி ஜோதிடத்துக்குள்ளேயே இருக்கும்போது அதனுடைய அறிவு, ஆற்றல், எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவங்கள் அப்படிங்கிறது தான் ஜோதிடம். அப்படி பார்க்கும் பொழுது இதில் 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இன்ஜினியர் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, மனசார அது 50% தான். முடக்கடியான பதவி, இந்த குரூப் 2 எழுதுறது, அரசில் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகிறது, பெரிய பதவியிலிருந்து அடக்கி ஆளக்கூடிய அதிகாரத்தை பெறுவது. வணக்கம் வணக்கம் வணக்கம். இதெல்லாம் அந்த ஜாதத்துக்கு தேடி வரும். அப்போ எதை பிடிக்கணும்? இதைத்தான் பிடிக்கணும். அதை விட்டுட்டு நான் அப்படி போகிறோம்னா போகட்டும், அதனால் தப்பு இல்லை. அப்புறம் அங்கிட்டு மன நிம்மதி இல்லாத போது அப்புறம் இதை எழுதுவீங்க. சரி போயிட்டு வந்துட்டேன், விரப்போ அது வர்றப்போ வரட்டும், இந்த ஒன்றே எழுதிடலாம்ப்பான்னு தம்பி எழுதி சொல்லுவீங்க. அதுக்கு இப்போவே நம்ம அதை எழுதிட்டோம்னா அதான் நம்ம நேரம் நல்ல நேரம் தான். அதே மாதம் அதே தேதியில் சிறு வயசுலேயே உட்காந்துக்கலாம். மணியாரனாவோ, தாசில்தாராவோ, ஒரு ஆர்டியாவோ, ஒரு டிஎஸ்பி பச்சை கையில் போட்டால் செல்லும். அப்படி பதவிக்கு போகக்கூடிய வாய்ப்புள்ள ஜாதகம். இதே ஜோசியம். நீங்கள் அதுக்கு மேலே என்ன வேணாலும் படிக்க வைங்க, அது ஆண்டவனுடைய கையில் இருக்குது. வேறு என்ன கேள்வி? படிக்க வைக்கிறதுக்குமே மார்க் அந்த அளவுக்கு கட் ஆஃப் வருமானு சொல்ல மாட்டேங்கிறானுங்க. அப்போ காலேஜ்ல எல்லாம் பணத்தை கொண்டு போய் முன்னாடியே கட்டலாமா? இல்லை, அருமையான கேள்வி. அந்த கேள்வி ராஜ கேள்வி.
குரு சனி 11 மாதம் 12 நாளைக்கு பாப்பாத்தி கண்டிப்பாக பணம் கட்டுங்க, போகாது காசு சமாளிச்சிருவேன். நம்ம கட்டினதுக்கு மோசம் இல்லை. புரியுதா புரியலையா? ஊக்கமாக செய்யுங்க, எவ்வளோ வேணாலும் கட்டுங்க. நம்ம வயனுக்காகத்தான் நம்ம சம்பாதிக்கிறோம். தொலைக்கிறது அவனுக்காகத்தான், சம்பாதிக்கிறது அவனுக்காகத்தான், நம்ம இருக்கிறதே அவனுக்காகத்தான் சொல்ல போனோம்னா. அப்புறம் நம்ம செய்யாமல் யார் செய்வான்? அதை யோசனை பண்ணிக்கிட்டு செய்வான்டா. யோசனை பண்ணாமல் செய்யுங்க, வெற்றிகரமாக ஜெயிச்சிருவான். பயப்படாதீங்க. பயந்துக்கிட்டு செஞ்சோம்னா அப்புறம் அவன் அதை விட பயத்தில் இருப்பான். நம்ம அதே ஞாபகத்தில் இருந்தால் படிக்கிறவன் பயந்துருவான். அதில் சொல்கிறேன், என் பையன் படிச்சிருவானுங்க, என் பையன் படித்து வேலைக்கு வந்துடுவானுங்க, கண்டிப்பாக வேலை வாங்கிடுவானுங்க, ஏனுங்க நிம்மதியாக இருப்பானுங்க அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருங்க, அது நடக்கும். ஐயோ தேர்வானாங்கிறது இன்னைக்கோட மறந்துடுங்க. தேர்ந்துடுவான், வெற்றிகரமாக முடிப்பேன் அப்படின்னு அப்பனா ஆயாலும் அதை முதல்ல கிச்சன்னு நினைங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நினைக்கிறது தான் நடக்குங்க. ஜோதிடத்தை விட அது ஒரு விஷயம் இருக்குது. எதை ஒன்று நினைக்கிறோமோ அது சத்தியமாக நடக்கும். அதனால் நீங்கள் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கட்டும். மனசை தளர்விடாமல் நினைங்க, நல்லதே நினைங்க. வேற என்ன கேள்வி? இப்ப இன்ஜினியரிங் படிச்சாலுமே நீங்க சொல்ற மாதிரி கவர்மெண்ட் வேலை பச்சை கையெழுத்து போடுறதுக்கு போலாம் இல்லையா? அந்த மறுபடியும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம். ஏன்னா நம்ம குரூப் 2 எழுதனாலும் எதுனாலும் ஐயோ நான் வேண்டாம்னு சொல்லவா? என்னங்கறான்னா இன்ஜினியரிங் விடுங்க, ஏன்னா மத்த பசங்க படிக்கிறானுங்க அப்படின்னு அவன ஆசைப்படுறானுங்க. விட்டு புடிங்க, அது நான் தப்பே சொல்லல. முடிச்சிட்டு வந்து இதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குங்கறாங்க. இன்ஜினியரிங் முடிச்சாலும் ஏஇ வேலைக்கு போறதுக்கு, பச்சை கையெழுத்து போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கான அமைப்புகள் ஜாதகத்துல இருக்கு. இவனுக்கு கீழே 10 அதிகாரி இருப்பான், அப்படி ஜாதகம். இனி அதுக்கு மேல நான் விளக்கம் சொல்ல விரும்பல. காரணம் என்னன்னா 10 கூடையது குரு பகவான் நீசம், நீசகாரகனான சனி சகாய ஸ்தானத்துல 3ஆம் இடத்துல இருக்கார். அப்ப வெற்றிகரமா ஜெயிச்சிருவான்னு அர்த்தம். பாரப்பா சனியனிமே 3, 6, 9, 10, 11 நல்லா இருந்தாக்கால் வெகு தூரம் சென்று வெகு சங்கிலி பூட்டி வெகுஜன பிரியனாய் வாழ்வான். வெற்றிகரமாக முடிப்பேன், அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனாலும் கடைசியால பதவி அரசு பதவி தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளி உலகங்களில் இன்ஜினியராக இருந்து மாதம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு அது அந்த உத்தியோகத்துறை கேரண்டி இல்லாத உத்தியோகத்துறை. அது 2 லட்சம் வாங்கலாம், எந்நேரம் பண்ணுற கம்பெனி திவாலாகலாம். ஆனால் அரசு வேலை அப்படி அல்லவில்ல, கம்மியாக இருந்தாலுமே கௌரவமான பதவி. அப்படி ஒரு வாய்ப்பு. சரி, அடுத்த கேள்வி. அந்த மார்க் வந்து கட் ஆஃப் வந்துரு, நம்ம கட்டினாலும் பணம் திரும்ப வந்துரும் இல்லங்க. இத ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டேன். நீ என்ன நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இப்ப அந்த இது வாங்குறதுக்கு இப்ப அவனுக்கு அட்மிஷன் போறதுக்கு வந்து பணம் டொனேஷன் கட்ட சொல்றாங்க. 8 லட்சம் 10 லட்சம் கட்ட சொல்றாங்க. அது வந்துட்டு நீங்க மார்க் வந்துட்டா திருப்பி கொடுத்துறோம் அப்படிங்கறாங்க. அதனால நம்பி போய் கட்டலாங்களா இந்த டைம் எப்படி? ஏன் ஜாமி 100 பேர்த்துல இவன் முதலா வரக்கூடிய வல்லினால், 2வது ஆளா வல்லினால், 3வது ஆளா ஜெயிக்கிறது உறுதி. ஏன் பயப்படுறீங்க? அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒன்றும் மோசம் இல்லை. துணிஞ்சு செயல்படுங்க. கொஞ்சம் யோசிக்கிறானுங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயத்திலயுமே வந்து இதா இருக்கிற அந்த படிப்புல மட்டும் கொஞ்சம் அவனை நம்ம இது பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த அப்படியே சொன்னேங்க, என்னங்க போராடித்தான் ஜெயிக்கணும். இந்த படிப்புல மட்டும் அப்படி இருக்கிறா, பாக்கி எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்காங்க. ஆமா, பாக்கி எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் தெளிவா இருப்பானுங்க. இது மட்டும் நம்ம இது பண்ணி பண்ற மாதிரி இருக்குது. அதுதான் கேக்குறேன். ஜெயிச்சிருவேன் ஜாமி, தோல்வி கிடையாது. சத்தியமங்கல ஈரோடு சைடுல காலேஜ் விடலான்னு இருக்கிறவங்க. வடக்கு திசை, நம்ம இருப்பிடத்துக்கு வடக்கு திசை. வணக்கம். தாடாத்திய விடுங்க. வடக்குக்கு அதிபதியான புதன் பகவான் 7ஆம் இடத்துல புதன் குருவீட்லேயே உட்கார்ந்துருக்காரு. அந்த புதன் லக்னத்தையும் பார்க்குறாரு. கல்விஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல ஞானகாரகன் கேது பகவான் அங்கே இருக்காரு. 5ஆம் பார்வையா லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்க்குறாரு. தேட கிடைக்காத யோகம் கண்டிப்பாக அனுப்புகிறீங்க. பயப்படாதீங்க, பயந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. பயந்தோம்னா பெயிலி இதாகிடும். உங்கள் மனசை தேடப்படுத்துங்க முதல்ல. வேற என்ன இல்லை, அது அந்த ஆப்ஷன் இருக்குதுங்க. இல்லைன்னா இப்போ தம்பி வந்து இப்போ படித்து மார்க் வந்ததுக்கப்புறம் ஏதாவது கட் ஆஃப் நல்லா வருமா, கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க் வந்துருமா அப்படின்னு கேட்குறேன். இவன் மார்க்கே வரலைன்னாலும் அரசு உத்தியோகத்துக்கு போவான்னு சோசியத்தில் சொல்லுது. அதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மைங்கிறது கேரண்டி. சரி சரி சரி. அதனால அவன் என்ன விருப்பப்படுறானோ அதில் சேர்த்து விடுங்க. அப்புறம் அடுத்து அந்த படிப்பு முடிஞ்ச வரைக்கும் அடுத்து என்ன புத்தி வருமோ அதை அன்னைக்கு தான் சொல்லணும், இன்றைக்கே சொல்ல முடியாதுல்ல. இப்போ நடக்கிறதுக்கு சொல்லிட்டேன். இப்போ நடக்கிறது என்ன நடக்குது? குரு திசை, சனி புத்தி. மந்தமாக இருந்தாலும் காரியம் வெற்றிகரமாக முடிச்சிருக்கான். அசால்ட்டாக இருப்பானுங்க. எதை சொன்னீங்கன்னா நீங்கள் தான் திருதுன்னு இருப்பீங்க, அவன் அசால்ட்டாக தான் இருப்பான். கடைசி கட்டத்தில் ஜெயிச்சிருக்கான். 7ஆம் இடத்து புதன் வந்து லேட்டாகி தான் பலனை தரும். 6 to 12 இருந்தால் முதல் பலனே தரும். புதன் பகவான் தான் கணக்குக்கு அதிபதி. அவர் 7க்கு வந்தார். அந்த வீட்டாதிபதி குரு நீசமாகி போனார்.
நீசகாரகன் சனி சகாயஸ்தானத்தில் வந்துட்டார். போராடி வெற்றி காண்பான், தோல்வி இல்லை. சரி, வேற என்ன? சரி. நம்மளோட கேள்வி என்னங்கன்னா, இப்ப அதாவது இப்ப அந்த எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மார்க் நல்ல மார்க் வந்து அதுல அது வரைக்கும் வெயிட் பண்ணலாமா, இல்ல இப்பவே போய் நம்ம பணம் கட்டி வச்சிடலாமான்னு கேக்குறேன். என்னுடைய கணக்கு, நீங்க பணம் கட்டினா தான் அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சோசியத்தில் வருது. அது எதனால பணம் கட்ட சொல்றோம்? டொனேஷன் கட்ட சொல்றாங்க. இதுங்க எதனால நான் பணம் கட்ட சொல்றேன்னா, சரி, குரு திசை, தன விரையாதிபதி திசை. என்ன திசை? தனத்தை பணத்தை கொஞ்ச நாள் விரயம் பண்ணணும். அது இப்படி பண்ணணும். பையனுக்கு கட்டியிருக்கிறேன், நம்ம ஒரு 2 லட்ச ரூபா கட்டிட்டோம், பையன் படித்தது வந்து 50% தான் தேர்வானன்றிருக்கு, 50% காணமே அப்படின்னு நினைக்கணுமா மனசில். ஆனால் 100க்கு 100 ஜெயிச்சிருந்தா நீங்கள் பணத்தை கட்டுங்க. அதான். ஆனால் பணத்தின் பேர் தான், விரயத்தின் பேர் தான் பலன். பணம் கட்டாமல் என் பையன் வந்துடுவானுங்கிறது நான் இதில் சொல்ல முடியாது. கட்டி வச்சா நல்லது. ஏன் எதனாலனா, சூரியனும் புதனும் ஒரு வீட்டில் இருக்கணும் எப்போதுமே. யார் ஜாதகத்தை பார்த்தாலும் அது 2 பேர் ஒன்றா இருந்தால் அரசு வேலைக்கு போகிறது உறுதி, பணம் கட்டாமல் மேலே வந்துடுவாங்க. இவனுக்கு அப்படி இல்லை. அதனால் பணத்தை விரயம் பண்ணித்தான் முதலாளி ஆகணும், கல்விமான் ஆகணும், அரசியல்வாதி ஆகணும், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும். ஆனால் பணம் கட்டினாலும் படிச்சுக்கோ இல்லைங்களா? அதெல்லாம் படிச்சுக்காங்க, கேரண்டி தாரணே. அதை பற்றி இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா, இப்ப இது வரைக்கும் அப்படியே இருந்துட்டானுங்க. உனக்கு அடுத்த இதுக்கு போறியா, அங்கேயும் போய் இங்க நம்ம இருந்துகிட்டா பாத்துக்கிட்டா, அங்க போய் வந்து அவனோட முயற்சியில போகணும். அதை வந்து அவன் அப்படி போய்க்குவானா? நீங்க அதை பத்தி யோசனையே பண்ணாதீங்க. செட்டியார் வீடு மாதிரி இங்க புதன் வீடுங்க. மிதுன ராசிக்காரன் பார்த்தா மந்தமாத்தான் இருக்கு, வந்துருவா, நல்ல நாளைக்கு வந்துருவா, கவலைப்படாதீங்க. காட்டு விடுங்க, பணத்தை கட்டுங்க, யோசனை பண்ணாதீங்க. அதத்தான் சொல்லணுங்க. எங்க கேக்குறீங்க, பேச்சு கேக்குறீங்களா? ஐயன்னு சொல்லிட்டாங்க. அது இல்ல, உண்மையான கருத்து அதான் சொன்னேங்க. ஒண்ணு யோசிக்க வேண்டாம், வாங்க கொண்டே பணத்தை கட்டலாம். நான் அப்புறம் கொண்டே கட்டி போட்டு அப்புறம் பாக்கல, ரிசல்ட் வரட்டு வந்தா திருப்பி பணத்தை கொடுத்துருவாங்க. இல்லைன்னா கிடக்குது, பையனுக்காகத்தானே செலவு பண்ற அப்படின்னு தான் சொன்னேங்க. இன்னைக்கு அப்பாவும் அதான் சொல்லிக்கிறாங்க. நீங்க யோசனையே பண்ணக்கூடாது. இதுல எனக்கு இந்த ஜாதகத்துல பிடிச்சது 3 பாயிண்ட். ஒன்று, லக்குணத்துல குரு எப்படி இருந்தாலும் நல்ல மனிதனா வந்துருவேன். ஒரு கெட்டியான வார்த்தை, இந்த வார்த்தை 100 தடவை சொன்னதை நினச்சிக்கோ நம்மளும் அப்பணும். சரிங்க. 6ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் அட்டக்கி ஆளக்கூடிய பதவியில் கொஞ்சம் கௌரவமான பதவி அமையும். நம்ம படிச்சிருக்கிற படிப்போட போகிறது பதவி, பெரிய பதவிக்கு போவானுங்க. அது ஒரு பெரிய யோகம். செவ்வாய் ஆட்சி அந்த வீட்டில். 7ல் புதன். கணக்கை வந்து எழுதலினால் பக்கத்தில் இருக்கும். இப்படி போக மாப்பிள்ள, அதான் நம்ம முன்னேற முடியும், நான் கூட இருக்கிறவங்களுக்கு வழிகாட்டிடுவேன். அதனால அந்த ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது. அதனால பணம் கட்டுங்க, அதெல்லாம் பயப்படாதீங்க. பணத்திலேயே நம்ம விரந்தோம், போகும்போது பணம் நம்மோட வருமா? ஒருபோதும் வராது. அதை நல்லா புரிஞ்சுங்க. செலவு பண்ணுறத பற்றி யோசனை பண்ணாதீங்க, கொடுங்க பயனுக்காக. அப்புறம் சம்பாரிச்சா போகுது, அதுக்காக பயப்பட வேண்டாம். அதான் நமக்கு சரி கோயம்புத்தூர்ல விட்டுறலாமா, இல்ல திசையும் வாங்கிட்டு ஈரோட்ல விட்டுறலாங்களா, பண்ணாரியில? இல்ல, இவன் எங்க போறோம்னு இருப்பானா அங்க அனுப்புங்க. நீங்க அவன் எதை சொன்னாலும் சொல்ல மாட்டேங்கிறானுங்களே, எங்க வேணாலும் சேர்த்து விடுங்க. அப்புறம் என்ன, உங்களுக்கு பக்கமா இருக்கிறது பண்ணி விடுங்க. தூரம் போகாத அளவுக்கு போனேன்னு நினைச்சா பையன் ஈஸியா போயிட்டு வர மாதிரி உள்ளதா பார்த்தேன். அது காலேஜ் நல்லா இருக்குதுங்க, போயிட்டு வந்தோம், நமக்கு பிடிச்சும் போச்சு மனசுக்கு. பின்ன ஏன் யோசனை, இத்தனை யோசனை? பணத்தை கட்டி ஃபெயில் ஆகிட்டேன்னு ஒரு மனம் பயம். அப்படியெல்லாம் நினைச்சா ஃபெயில் ஆகிறதுக்கு இல்லைங்கயா, ஃபெயில் ஆக மாட்டானுங்க. மார்க் கம்மியா வந்துருச்சுன்னா, இது கடன் தான் வாங்கி கட்டுறோம், 8 லட்சம் கட்ட சொல்றாங்க இப்ப முதல்ல. அது இல்லாம வருஷம் 3 லட்சம் ஆகுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் 2 மாசத்துல 11 லட்சம் ஆயிரு. கடன் தான் வாங்கி கட்டுன்னு. மார்க் கம்மியா வந்துச்சுன்னா அந்த 8 லட்சம் திரும்ப வராது இல்ல. ஜெயிச்சிருவாங்க கணக்கு, வெற்றிகரமா ஜெயிச்சிருவேன். அதனால யோசனை பண்றோம். யோசனை பண்ண வேண்டாம், செய்யுங்க. யோசனையே பண்ணாதீங்க. யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பையனுக்கு படிப்புலையும் மட்டும் என்னுடைய அனுபவத்தை கேட்க மாட்டேங்கிறீங்க. இல்லைன்னா கிறிஸ்டின் ஸ்கூல்ல கொண்டு சேர்த்திட்டு ஐயா நம்மால் கம்முன்றது. அது ஈஸியான வேலை. அவருக்கு என்னன்னா, படிச்சு முடிச்சோடனே கேம்பஸ்ல வேலையோட வரணுங்களாமா, பணம் செலவு பண்ணக்கூடாதுங்களாமா, மார்க் எப்படி வருது என்னன்னு தெரியாதுங்களாமா. இது அதை பத்தியே நினைக்க வேண்டியது இல்லைங்க. மீட்டிங்ல இருக்கு இடத்துக்கு நீங்க அத்தனை நினைக்கிறீங்க, நினைக்காதீங்க. காட்டுடுங்க தம்பி, காட்டுட்டு பணத்தை கட்டுங்க. சீக்கெல்லாம் பையனை வளர்த்தியாச்சு, ஓரளவு படிக்க வச்சாச்சு. இன்னைக்கு கடைசி கட்டத்தில் இத்தனை யோசனை பண்ணால் அவன் என்ன பண்ணுவான்? நீங்களே இத்தனை யோசனை போது அவனுடைய மனசே
கலங்கி போ. உங்களை பார்த்தா அவனை மனசு ஆமா, காலேஜ் எதுக்குற போயிட்டு கம்முன்னு வீட்டுல உட்காந்துக்கலாம்னு அவன் சொன்னாலும் சரின்றவானுங்களாட்டு இருக்குது. அவனா முடிவெடுக்க மாட்டேங்கிறேன். அதான் பயமா இந்த வயசுல எடுக்க முடியாதுக்கா. எனக்கு 17 வருஷம் தான் நான் அது என்ன வாலிபத்தினுடைய சின்ன இருக்கு. இதை கொண்டு போய் எனக்கு படிக்க வைங்க, கட்டுங்க, நான் வந்துடுறேன், நான் படிச்சிடுறேங்கிற மாதிரி எதுனாலும் சரிங்கறியா தம்பி, இது சேர்ந்துக்கிறியா சரி, அது சேர்ந்துக்கிறியா சரி. அவனுக்கு அவ்வளவுதான் தானுங்க. இதே மாதிரி தான் ஒரு செட்டியார் விருப்பாட்சியிலிருந்து வந்து பணம் கட்டுறதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்கூலில் இடம் பார்த்தா கிடைக்கல. அப்புறம் சைதை கிட்டனுடைய ஸ்கூலில் கலெக்டருக்கு படிக்கிறதுக்கு இடம் கிடச்சிக்கிச்சு. அவர் வர சொல்லிட்டார், நீ கட்டுறதை கட்டப்போ இவ்வளோதான் உனக்கு கணக்கில், நீ எளிய குடும்பம் 3 நாள் எவ்வளோ கட்டணும்னு கட்டுன்னு சொல்லிட்டார். அவர் வேட்டுக்கு ஒன்று செட்டியார். ஒரு 1000 மூட்டை 2000 மூட்டை மக்காச்சோளத்தை வாங்கி அடுக்குவார். அதில் ஒரு சில டயத்தில் நறுக்குன்னு ஒரு 10 லட்சம் வரும், 5 லட்சம் வரும். 5 லட்சம் போகிற நேரம் இருக்குது. ஆமாம், அழுது போனார். அவரை வந்து அவன் வேலைக்கு வாங்குற லாஸ்ட் டைம் இவர் மாதிரி கடைசி படிப்பு படித்து முடிச்சா வெளியே வரும்போது வேலை. அந்த டயத்தில் அப்பனும் மகன் வர்றாங்க. கூட நம்மால் கவுண்டர் ஒருத்தர் கூட வர்றாரு. அவருக்கு என்னாலும் கூட போவார், ஒரு காலி போகட்டுன்னு சொல்லி அவர் வராங்க. இப்படி வந்து உட்கார்ந்தாங்க. உட்காந்துட்டு பையனை நாளைக்கு மெட்ராஸ்ன்னு சொல்கிறாங்க விநியாசம். 10 லட்ச ரூபா பணம் கட்ட சொல்கிறாங்க. பணமே இல்லை. மக்காச்சோளத்தை வச்சு தான் இந்த மாதிரி காலம் ஓடிக்கிட்டு இருக்குனாரு. நான் சொன்னேன், மேலே வரைக்கும் வளர்த்தியாச்சு, நீ காய்க்கிற வரும். இப்போ தண்ணி விடாமட்டா காஞ்சிரும். தண்ணி கிணத்துல இல்லைனாலும் 2 நாளைக்கு வாங்கி ஊற்றுங்க. யாரோ போய் லாரியில் வாங்கி வந்து ஊற்றுங்க, கண்டிப்பாக அந்த பலனை பார்க்கலாம்னு. உன்னை நம்பித்தான் தண்ணி கட்டுறாரு. கட்டியாச்சு இந்த புண்ணியமாக போட்டு அவன் ஐஏஎஸ் எழுதி பாஸ் ஆகிடுவான். சரி சரி சரி. இல்லை ஐஎஃப்எஸ் அந்த லைனில் அவன் ஒரு கௌரவமான பதவியோட தான் வருவானே. மாட்ட விட்டார். அப்புறம் அதோட பிறந்தவா அம்மா எல்லாம் சொல்லி பழகி வந்தாங்க. இன்னொரு தெம்பு விடலாம். அப்புறம் கூட வந்து அவர் காலி போனா, நீ தெம்பா நீ சொல்லுது, நீ சொல்லுவேன் பாய் நல்லா படிக்கிறேன், இந்த ஆளுக்கு மாட்ட பயப்படும். அவரை வச்சுக்கிட்டே நீ யோசனையும் அவனுக்கு பணம் கட்டியான்னு சொல்லி கட்டியாச்சுங்க. கட்டி படிப்பு முடிஞ்சதையுமே நான் எக்காலத்துக்கு கொண்டு கலெக்டர் ஆகிடுவான்னு நினச்சேனுங்க. அங்கேருந்து வெளியே வரும்போது ஐஎஃப்எஸோடு வந்தானுங்க. எப்படிங்க இன்னைக்கு அவன் வந்து ஐஎஃப்எஸ்லேயே பெரிய அதிகாரி. செக்ரட்டரியேட்டில் போட்டாங்க அவனை. இப்போ செக்ரட்டரியேட்டுக்கான போன வாரம் வந்து பத்திரிக்கை வேட்டி, நமக்கு வேட்டி வந்து எங்கள் வீட்டுக்காரி பட்டு சேலை பட்டு ஜாக்கெட்டு 10,000 ரூபா பணம் கையில் கொடுத்து கூடு பல கோடி போட்டு கட்டியிருக்கானுங்க விருப்பாட்சியில். அதுக்கு வர சொல்லி அவங்க கொண்டாந்து கொடுத்துட்டு போனால் போயிட்டு வந்து இப்போ தான் 1 வாரம். அது மாதிரி 5 பேர்த்துக்கு சொன்னேன். அதில் 3 பேர் கலெக்டர், ஒருத்தர் தான் ஐஎஃப்எஸ். 3 கலெக்டர் இருக்கேன். நம்ம ஆளு உங்கள் வாசகம் இருக்காங்க பசங்க. இதுக்கு ஒரு பக்கத்தில் இவனை படிக்க வைங்க. வேறு வாங்குற வேலை வேறு, நீங்கள் நினைக்கிறது வேறு. பணத்தை கட்டுங்க, நான் சொல்கிற மாதிரி பின்னாடி அனுப்பிட்டேன். அரசு வேலையில் கௌரவமான பதவியில் இருப்பேன். பயப்பட வேண்டாம், சரியா? பயப்படக்கூடாது. பயப்பட்டோம்னா பயம் படிக்காமல் போயிடுவேன். என் பயம் படிக்க மாட்டேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சத்தியமாக அவன் படிக்காமல் போயிட்டேன். 10ஆவதோட ஃபெயில் ஆகி அதோட நிறுத்தியாச்சு. என்ன போல வாழ்க்கை ஃபுல்லாக அருமையாக படிக்கணும்னு நினச்சேனுங்க. 11 12 பிடிச்சி வளர்த்துருங்க. ஆனால் எங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு தனியாக அனுப்புறதுக்கு பயத்தில் வச்சுருந்தோங்க. நல்ல இடத்துல கொடுத்துட்டோங்க. அவன் படிக்கலனா மாதம் 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி மாப்பிள்ளை பார்த்து கொடுத்துட்டோம். இன்றைக்கி நல்லா இருக்காங்க. திருவாரூரில் 2 பையன் பேரனுங்க. இந்த 14 வயசு தான், 17 ஒருத்தனுக்கு 16 காலேஜ் முடிச்சிட்டேன். படிக்கிறானுங்க. அது எதை வேணாலும் படிக்கிறான்ட்டு நான். நீ ஒன்றும் யோசனை பண்ணாத படிக்கணும். நான் வந்து பெரிய படிப்பு தான் ஓம்னேன். நீ எதுக்கு வேணும் படி. கட்டும்போது உங்கள் ஒப்பம் வாயாலுக்காக நான் உனக்கு 10 லட்சம் தரேன், கட்டுறேன், எங்கே வேணும் கட்டுறோம். அது எப்போ அதுக்குள்ளே இப்போ கொடுத்து என்ன பண்ணுறதுங்க, நான் கேட்குறப்ப கொடுக்க அப்படிங்கிற பணமாக கிடக்குது. நம்மளெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. நீங்கள் நான் கேட்குறப்ப கொடுக்க சரி வாங்கிக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி கொண்டு கட்டுங்க. ஆனதாகிட்டு செய்யுதில்ல. ஒரு காத்தான் நம்ம பிறக்கிறேன், இன்னொரு காலம் பிறக்கிறேன். நல்ல நேரம் இருக்கும்போது எல்லாமே நடக்கும் சாமி, ஒன்றும் மோசப்படாது. சரி, அடுத்த கேள்வி. அவ்வளோதானே. இதில் முக்கியமா நம்ம வந்ததே இந்த ஒரு யோசனை பண்ணக்கூடாது. ஐயோ இத்தனை யோசனை பண்ணாதீங்க. அப்போ கூட ஒரு மாதாரி பிள்ளையும் மாமியாரும் மாதாரி பிள்ளை இன்னொரு மாதாரி பிள்ளை 4 பேர் வந்தாங்க ஜோசியம் பார்க்க. படித்து அந்த பிள்ளை படித்து கல்யாணம் மூச்சாச்சு. கல்யாணம் மூச்சு ஒரு 3-4 வருஷம் ஆக போகுது. பையன் வந்து ஸ்கூலுக்கு இப்போ வேணும் புருஷன். இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. நல்ல நீட்டாக இருப்பாள். மாதாரி பிள்ளைன்னு சொல்ல முடியாது, மாதிரி நீட்டாக இருப்பாள். வந்து ஜாதகம் பார்த்துட்டு, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சுங்க. நீ அரசு வேலைக்கு போகிறேன்னு சொன்னீங்க. எனக்கு சத்துணவில் வந்து வாத்தியார் வேலை கொடுத்துட்டாங்க. அருமையான பதவி போதுங்க எனக்கு. இது நீங்கள் தான் கடவுள். இப்போ 1 மணி நேரம் நீங்கள் வராதுக்கு முன்னாடி போகிறாங்க. அது மாதிரி 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. இப்போ வேலை வந்து 3 மாதம் ஆச்சு. 10 பைசா லஞ்சம் இல்லாமல் வாங்கி கொடுத்துட்டானுங்க. டிஎம்கேவில் ஒரு
ஒரு ஒன்றிய செயலாளர். அதனால தம்பிக்கு அந்த அரசு வேலையில் பெரிய வேலையாக கிடைக்கும் பின்னாடி, இன்னைக்கல்ல அது அப்புறம் பார்ப்போம். அதே மாதிரி ஸ்ரீநிதீஷ் ஆமாங்க. இந்த ஜாதகர் பிறந்து இன்னைக்கு 14 வருஷம் 7 நாள் ஆச்சு. இந்த ஜாதகனுக்கு வேணும்னா 10 பைசா பணம் கட்டாமல் மேலே வரியா. நீங்கள் பணத்தவே நீங்கள் அப்படி கட்டவே வேண்டியதில்லை. ஏன் என்ன காரணம், சூரியன் புதன் ஒரு வீட்டில், பெரியவனுக்கு இல்லை சின்னவனுக்கு இருக்கு. 10ஆகும் அதிபதியை இரவி சசி பார்க்க பரிந்தவரும் இருந்தவரும் மூவரும் கூடி இவன் வெற்றி முடி அரசர்கான் சீவனம் செய்வான். படிக்கவே வேலை வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி சனி திசை 16 வருஷத்துக்கு இருக்குது. இந்த 16 வருஷம் முடியறதுக்குள்ளே இடம் எழுதுறது, பையனை படிக்க வைக்கிறது, பதவிக்கு போகிறது, நீண்ட நாளாக எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஒரு இடத்த வாங்கிறது, இதெல்லாம் கூடி விரல் நடக்கும். பணத்துக்கு என்ன ஒன்றுங்களோ எனக்கு தெரியாது, நடந்தே தீரும். யார் ஜாதக பிரகாரம்? சின்னவன் ஜாதக பிரகாரம். இவனுக்கு வந்து 15, 14 முடிஞ்சு 15, 15 என்பது 6 என்பது சுக்கிரன். அப்போ அழகு சார்ந்த வாகனங்கள், நகை ஆபரணங்கள், பையனை நல்ல நிலைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுமே நம்ம வண்டியில் போ அப்படிங்கிற மாதிரி நல்ல வண்டி வாங்கி கொடுத்து போக சொல்கிறது, இதுகள்லாம் நடக்கும். பணம் எங்கேருந்து வருமோ தெரியாது, நடந்துடும். என்னால் முடியாதுமீங்க, எங்கேயோ இருந்து வந்து பண்ணிடுவீங்க. அதே மாதிரி நடக்கிற திசை சனி பகவான் திசை, இது யோக திசை. இவன் பிறந்த பிறகுதான் மனுஷனாக ஆணைங்க. அதே மாதிரி ராசி பாருங்க, மீன ராசி, மீன லக்குனம். முதல் யோகம் 12 ராசியில் மீன ராசிக்கு இந்த வருஷம் என்ன பண்ணணும் தெரியுமா? குபேர யோகம்னு பேர். எங்கேயோ இருக்கிற கஷ்டம் நிவர்த்தியாகி உங்களை நல்ல நிலைக்கு வர்றதுக்கு பணம் வருது. அதை பாதுகாப்பாக பிடிங்க, அப்புறம் பார்ப்போம். கொடுத்தே தீர்வார் கடவுள், தடுக்க மாட்டார். சின்னவனை வந்து எதில் வேணாலும் விடலாம், படிப்பில் எந்த ரூட்டில் வேணாலும் படிக்க வரலாம், வெற்றிகரமாக முடிச்சிருங்க. மாசியில் பிறந்தவங்க கும்ப மாதம் சூப்பராக இருக்கும், தொட்டதெல்லாம் பொண்ணாகும். தனஸ்தானத்தில் குரு, தனத்தில் குருவிருக்க மனத்தில் சேயிருக்க இவன் இனத்தில் உயர்ந்தவனாய் வாழுவான். நம்ம இனத்திலேயே பரவாயில்லைங்கிற யோகத்தில் அவங்க. தாய் தந்தையருடைய ஆயுள் உலகமும் தீர்க்கம். தாப்பாகாரனுடைய வீடு 9ல் ராகு. வண்டிவாசியில் வரது மட்டும் தாப்புநாடு சுகமாக போகணும். தாய்ஸ்தான் 4ஆம் இட புதன் 12ல் உட்காந்துச்சு. நீண்ட ஆயுள், நீண்ட சுகம். வேதனைக்குரிய கிரகங்கள் எதுவுமே கிடையாது. சனி உச்சம், என்னங்க சந்திரனும் சுக்கரனும் மீனத்தில் உச்சம். எப்படி அமைஞ்சிருக்காங்க, 2-3 கிரகங்கள் வலிமையாக இருக்குது. அதனால் இவன் வளர வளர நீங்கள் நல்ல நிலைக்கு வந்துடுங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. காசு 1 கோடி செலவானால் போன மயிரே போயிட்டு போது, பையனை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ பணம் கட்டணுமோ கட்டிட்டு வாங்க. வேறு என்ன, கோபம் ரொம்ப வருதுங்க. அது வந்து வர்றவனுக்கு தானே அறிவு இருக்கு. கோபம் இல்லாமல் இருந்தால் பயம் மொட்டையா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. அவன் பேசினா பேசிட்டு போகிறேன். மீனராசிக்காரெல்லாம் அப்படித்தான் இருக்கான். ஒருத்தருக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டானுங்கோ. அவன் வேலை உண்டு, டூட்டி உண்டு. நாளைக்கு வேலை வந்தாலும் பாருங்க, அவனுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கும் பாருங்க. மஜா புஜான்னு பேசுகிற மாதிரி வேலை கிடைக்காது. அமைதியாக இருப்பார். ஆஃபீஸ்க்குள்ளே போனால் அதிகாரி போனால் எந்த அதிகாரி போனாலும் ஒரு வணக்கம் போட்டு தான் உள்ளே போகணும். அப்படி ஒரு பதவி இருக்கு மீனராசிக்காரன். பிறரை இழுத்து பிடிச்சி வாழக்கூடிய வாய்ப்பல்ல, இவனை இழுப்பாங்க போல பிறர். அந்த மாதிரி அறிவாற்றலாக வாழ்கிறான். சரி, வேற கடைசி வரைக்கும் ஒற்றுமை உண்டு. பெரியவனால வேணா சிக்கல் ஒரு, சின்னவனால ஒருபோதும் வராது. அடிச்சுட்டு பேசுவேன், பேசிட்டாலும் விட்டு கொடுக்க மாட்டேன். அண்ணங்கிற பாசத்தோடு இருக்கேன். தொண்டைக்கு கீழே போகிறத கூட அறுத்து கொடுக்கணும்னா கொடுப்பானுங்கன்னு, பெரியவன் கொடுக்க மாட்டேன். சரி, வேற என்ன இதில் நீங்கள் அதவே பெருசு பண்ணுங்க. நீங்கள் யோசனை பண்ணுறீங்க, பெருசு பண்ணணுங்கிறது 1.5 வருஷத்துக்குள்ளே பண்ணிக்கணும். அதுக்கு மேலே உங்களால் பண்ண முடியாது. 1 வருஷம் 6 மாதம் 13 நாளுக்குள்ள தொழிலை பலப்படுத்திக்கங்க. அதுக்கு மேலே பண்ணவே முடியாது, புரிஞ்சுக்குங்க. அது இப்போ கூட்டு தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி போட்டு தான் பண்ணினா போது விடுங்க, ஜெயிச்சுக்கலாம் விடுங்க. தொழிலுக்கும் கடன் வாங்கி இருக்குது, பையனுக்கு இன்னைக்கு நாளைக்கு பணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது பொறுத்தவரையும் கடன் வாங்கி கட்டி தொழில் ஓடிட்டு இருக்குதுங்க. அது இது இல்லை, ஆரம்பத்துல இருந்து இப்போ அப்படியே கொஞ்சம் உழைப்புனால வந்து தொழில் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதே தொழில் நம்ம அடிஷனலாக வந்து கொஞ்சம் நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு வருமானத்துக்கு பண்ணிக்கலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குங்க. செய்யுங்க. அதை கேட்குறேங்க. 1.5 வருஷம் வாய்ப்பு இருக்குதுங்களா? நல்ல இது பாருங்க. 1 வருஷம் 6 மாதம் 13 நாள் முடியறதுக்குள்ள எதை தொடறீங்களோ அது வெற்றிகரமாக முடியும். அவ்வளோதான், வேற என்ன. அதுக்கு மேலே செய்ய முடியாது. இதை செஞ்சுக்கிட்டா தான் பெருசாக முடியும். வாஸ்து இருக்கிற அன்னைக்கு பாலக்கால் போடுறமே அந்த கோளாரம், இந்த திசை முடியறதுக்குள்ள ஸ்டடி பண்ணிக்குவோம். அப்புறம் அங்கிட்டு புதன் திசை வரும். நான் பெருசாக தப்பாக சொல்லலை.
இருந்தாலும் இந்த சனியினுடைய யோகம் புதன் தர மாட்டார். இதில் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம்னா அதை தளராமல் ஓட்டிக்கலாம். காலம் போடும்போதே ஸ்ட்ராங்கை கட்டிட்டோம்னா எத்தனை வராரி போனாலும் ஒன்றும் பண்ணாது. சரி, வேற அதுக்கும் கடன் தான் வாங்கணும், நிறைய கடன் வாங்குங்க, கவலைப்படாதீங்க, வாங்குங்க, பயப்படாதீங்க. பயந்தாங்க நீங்க சொன்ன மாதிரி. இப்ப நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டீச்சரா பிரைவேட் ஸ்கூல்ல. நான் இடம் மாறிக்கலாமா, வேற எங்காவது போய்க்கலாங்களா? இப்போலாம் எதையும் பண்ணக்கூடாது. தம்பி விஷயத்தையும் இவர் தொழில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை மட்டும் பாருங்கள். நீங்கள் மாறினீங்கன்னா இவருக்கு யோகம் குறையும். ஏதோ ஒரு காரியத்தை இப்போ பண்ணணும். நீங்கள் மாறலாம்ங்கிற ஸ்டெப்பே வேண்டாம். கஷ்டத்தோட கஷ்டம் அந்த ஸ்கூலே பிடிக்கல, நம்மளுக்கு தூரமாக இருக்குது, போய் வர நம்ம ஒன்றுக்காகாத ஸ்கூலாக இருக்குது, அந்த நல்ல ஒரு மதிப்பில்லாத ஸ்கூலாக இருக்குது அப்படிங்கிறது இருந்தாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு போங்க, வாங்க. அதுக்காக சரிப்படையாதீங்க. உங்களுக்கு மாற்றம் என்பது 1.5 வருஷத்துக்கு பிறகு வர்றது தான் நல்ல ஸ்கூலாக கிடைக்கும். இப்போ நீங்கள் செய்கிற தொழிலை விரிவுபடுத்துங்க, பெருசுபடுத்துங்க, தப்பில்லை. வேற இந்த தொழில் அப்படியே போயிட்டு இருக்குங்க. இது இருக்குதுங்க. அது இல்லாம நான் இதே தொழில வேற பக்கம் ஒரு நம்ம முடிவுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாமா, அதுல ஒன்றும் தப்பு வராது, நல்லா இருக்கு, செய்யலாம். 9ஆம் இடத்துல ராகு இருக்காரு. திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடி, எவ்வளவு தூரத்துல வேணும் போய் செய்யுங்க, பயப்படாதீங்க. தள்ளிதான் வர மாதிரி இருக்குதுங்க, செய்யுங்கன்னு சொல்லியாச்சு. குருபுத்தி, சனி திசை குருபுத்தி, காரியம் சிறப்பா இருக்கும். அவ்வளவுதானே. அப்படியே உட்காருங்க. சரி சரி, கொடுங்க 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 கொடுங்க, பாய் பக்கம் வருவாங்க. அழுகிறாங்க முருகா. உட்காருங்க. பேனை கண்ணில் ஊற்றிக்க, கூர்மையாக இருக்குது, அது வேண்டாம். புக்கு மாதிரி இருந்தாங்க. 10 கேட்ட கூட இருந்தாங்க. இது ஒன்று கொடுங்க, அவங்க என்னமோ ஒன்றுட்டு இதை கொடுங்க. அப்புறம் கற்று பிடிச்சிட்டேன்னா ரொம்ப சோசியமா அவனும் பாருங்க வேணும்னே நீட்டாக டெய்லி இந்த மாதிரி தான் விளையாண்டுக்குவாங்க. ஐயோ, சுருக்கம் முடிச்சிச்சுன்னா பாரு, அந்த அண்ணன் கூப்பிடுறான் பாரு, உன்னைய மகிழன் அண்ணன் கூப்பிடுறான் பாருடா. அவன் கூட விளையாடுற ஆளா பறந்துக்கிட்டு ரொம்ப நேரமா உதவி நின்றுட்டு இருக்கிறியா? அவன் வீடியோ எடுத்துட்டு இருக்கானுங்க. யூடியூப் சேனல் தம்பி, சேனல் போட்டுருவியா தம்பி? போட்டுருவியா? ஏன்பா அங்க விடணுமா? அம்மா எடுத்து வந்துட்டு இங்க எல்லா வேலையும் செய்யும். சோஹித்தா பெரியவனுங்க. சைடுல வைக்கிறேன் பாருங்க. ஆமாங்க, நானும் அதான் நினைச்சிட்டே சிரிக்கிறான் பண்ணிருப்பானே. பண்ணிருக்கிறானே. 6 நடக்குதுங்களா? ஆமா. இங்க வா நம்ம இங்க போட்டுக்கலாம். 10 தரேன். 3 வருஷம் இருக்குமா வந்துட்டு போய்? நீங்க வந்துட்டு அப்புறம் உங்களை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் வர தேவையே இல்லை. நீ சித்தப்பாக்காத வந்திருக்கிறவங்க நல்லா இருக்கிறதுனால வர்றது இல்லைங்க. இருக்கட்டும், நல்லா தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். நம்ம வந்துட்டு அது உண்மையை சொல்லணும் இல்லைங்க, சிறப்பா இருப்பீங்க, அதெல்லாம் பஞ்சம் வராது. அதான் உண்மையை சொல்லணும் இல்லைங்க. சிரமம் வரும்போது சொல்றோம், நல்லா இருக்கிற அன்னைக்கு நல்லா இருக்கிறோம்னு சொல்லணும் இல்லைங்க. ஐயன் வந்து பார்த்துட்டு போனதாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வர்றதுக்கான நாங்களும் வந்தோம்ங்க. ராடு சொல்லி தான் வந்தோம். மறந்துட்டேன் நான். 2 டைம் வந்திருக்கு. சரி சரி சரி. நீங்க யோசனை தம்பி இங்க பாருங்க, பையனுக்கு பணத்தை கட்டுறீங்க. நீங்க யோசனை பண்ணாதீங்க. இப்ப சொன்னாங்க கேளுங்க, நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. டாக்டர் தான் சொல்லிட்டாருங்களா உங்ககிட்ட முன்னாடியே? அதே மாதிரி தான் சொல்றீங்க நீங்களும். நீங்க என்னன்னா என்ன போலதான் வச்சுப்பா வாழ்க்கை. அதுதான் ஐயாவும் சொல்றாங்க. நம்ம என்ன எப்படியோ நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம பண்ணிடலாம், அவ்வளவுதான். நம்ம வந்து உறுதியா பணம் கட்டலாம்.
சொல்லணும் நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க. போல நாளைக்கு நாளானைக்கு போய் பணத்தையும் கட்டிடலாம், கடனையும் கட்டலாம், அவ்வளவுதான். அவ்வளோதான். இது வந்து பணம் உங்களுக்கு திரும்பி வந்துடும், 100% வந்துடும். சந்தோஷம். வரலைன்னா கடனை கட்டுற, அவ்வளவுதான். அவ்வளோதான். கை காட்டு. நாய்க்குட்டி நாய்க்குட்டி. சவுண்ட் இல்லாம இருக்கு. நான் சரி போற வழியில் பார்த்துக்கலாம்னு எங்களுக்கு இதெல்லாம் புதுசா. அவனும் ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. அங்க இருக்குது. பத்து நிமிஷம் இருக்கு. இங்கிட்டு ஊத்திரும் பாரு. ஸ்மெல் வருது, பத்தி இங்க எரியலையே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். பத்தி ஸ்மெல் வருது, இங்க பத்தியை காணாமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க மூக்கே வருதுன்னு தானே. அலர்ஜியா இருக்கு. ஆமா, ஏற்கனவே நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் அங்கேயே பண்ணிருக்குது. ஆமா, இப்போ இதை வேற விட்டு ஏதாவது சிக்கிச்சுன்னா நீங்க போகணும். அவன் என்னத்தையும் எடுக்கிறான், நான் இவனுக்கு இறக்கணும். கோவம் வந்து பயங்கரமா வருது. நான் வேற அந்த அண்ணன் குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் உன்னை தூக்கிட்டு போறதுக்கு. எங்க வேணாலும் தூக்கிட்டு போய் வேடிக்கை விளையாட கூட்டு போறான். போயிட்டு கோழி இருக்குப்பா, அங்க கோழி இருக்கு. அந்த குட்டி போன போறியா தம்பி? கோழி கொண்டு போய் காமிக்கிறியா? கோழி பாக்குறியா? கோழி வரேன், கோழி இருக்கு. துருவா துருவா இருக்காம, மாடு இருக்காம. மாடு மாடு கண்ணுக்குட்டி. துருவா துருவா விளையாட்டு போங்க போங்க. ஆத்தாங்க பாட்டியத்த பாட்டு போ. ஆமாடா, நம்ம மாத்தா இங்க வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்குது பாரு. கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி மேய்ச்சிக்கிட்டு இருக்குது பாரு ஆத்தா. ஆத்தா பாட்டு எல்லாம் புரியுங்க. யோசிச்சுட்டு அந்த அண்ணா விட்டு போறாங்களா அப்ப சஞ்சனா இருக்கானம்மா அங்க. மகிழன் டேய் காதெல்லாம் கை ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, தாத்தா அப்படித்தான் பண்ணுவாரு. இதுதான் இப்ப இது பிரச்சனை. சத்தை போயிட்டு கிளம்பிடுவாங்க. ஆமா, ஒருத்த கையை கழிச்சு விரல் உச்சிக்கு கம்பி. அதனால கொஞ்சம் யோசனை வேண்டியது இருக்கு. அதான்.
இன்னும் 7 வருஷம் 4 மாதம் 27 நாளைக்கு ஜோசியமே பார்க்க வேண்டியதில்லை ஐயா நம்மால். ஏன் பார்க்க வேண்டியதில்லை சொல்லுங்க வாங்க. அந்த அளவுக்கு நன்மையான திசை நடந்துட்டு, பயப்பட வேண்டியதில்லை. புரியுதா? சனி திசை தான், ஆனால் நல்ல திசை. அந்த சனி வந்து எல்லாத்தையும் கெடுப்பார், ஆனால் உங்கள் லக்குணத்திற்கு அவர் கொடுப்பார். எவன் ஒருத்தன் கெடுக்கிறானோ அவனே நம்மளுக்கு கொடுக்கும்போது கெடுக்கிறவன் யாருமே இல்லை. வர்றது நம்மளுக்கு சரி மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். யோகத்தவே தருவார், அதை பற்றி கவலைப்படக்கூடாது. சனி திசையில் தற்காலம் வந்து இன்னும் 7 வருஷம் 4 மாதம் 27 நாளைக்கு இருக்குது. இந்த சனி வந்து இப்போ என்ன புத்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னா 5 6 சந்திர புத்தி தந்துக்கிட்டு இருக்கார். சந்திரன்னா யார்? திருப்பதி வெங்கடாசலபதி. பணத்தையும் கொடுப்பார், நகையும் கொடுப்பார், இப்படி புத்திரனையும் கொடுப்பார். பூரா பசங்களாகவே பிறக்கும். அது ஒரு பெரிய யோகம். எல்லாத்துக்கும் அந்த யோகம் அமையாது, வாத்தியாருக்கு அமைஞ்சிருக்குது. சரியா? டாக்டருக்கு அமைஞ்சிருக்குது. அந்த யோகம் நிரம்பி இருக்குது, கவலைப்படக்கூடாது. எல்லா யோகத்தையும் ஆண்டவன் கடவுள் கொடுப்பாரு, பயப்பட வேண்டாம். கையை பேச்சு அவர் சொல்றது நம்ம ஏற்கணும், ஒரு கேட்கணும். ஏரோசே எனத்துக்குப்பா. சரி 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 சரி. முப்பத்தொன்னாயிடுச்சு, 10 வயசு ஓடியாந்துருச்சு. கட 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 கடன். ரோகிணி நட்சத்திரம். சீக்கிரம் வயசாகி போயிருந்தான் தம்பி. எல்லாத்துக்கும் அப்படித்தான் சாமி. சொல்லிட்டுலாம் வயசு போகாது, எப்பவுமே வேகமாக போயிட்டு. அது யோசிச்சுக்கிறதே இல்லை. வயசு அதிகமாக ஓட்ட அதிகமாகிறதுனால. அதை விடவுங்க இன்னொரு விஷயம், வயசு அதிக லெஸ்ட்டில் எல்லாத்துக்கும் லெஸ்ட்டு எத்தனையோ பேர் பார்க்குறேன். ஷார்ட் போட்டு மயிரே ஓச்சின்னு ஃபேனை போட்டு வந்து செல்ல பார்க்க டிவி பார்த்துட்டு. நம்மளுக்கு வயசாக 16 வருஷத்து ஆளாண்டு உழைச்சிக்கிட்டு இருந்தா இந்த உடம்பு இல்லை எவ்வளோ நாளைக்கு. மனசு நல்லா இருக்கு, உடம்புழைக்க இருந்தாலும் ஒத்துழைக்கணுங்கல்ல. ஒரு கீழே அன்னைக்கு வேகமாக போய் விழுந்து இந்த மூட்டுக்குள்ளே இருக்கிற அந்த உருண்டையாக இருக்கிறது கொஞ்சம் நகர்ந்துருச்சுங்க. இதுக்கு மேலே இப்படி கையை தூக்க முடியல. 30 நாள் ஆகுது. போடி வளையம் போய் கட்டி அங்கே சிங்கிடி வளையம் செங்கோட்டைன்னு தொகுதி அதையெல்லாம் தாண்டி போய் கட்டுறாங்க. கட்டிக்கிட்டு வந்து எண்ணெய் விட்டா பொழுதுக்குள்ளே நல்லா கிச்சனு இறுகி கையை இப்படி நகட்ட முடியலைங்க. கத்திரி எடுத்து கட் பண்ணி எங்கிட்ட எரிஞ்சிட்டு அந்த எண்ணெயவே போட்டுக்கிட்டு இருந்து இன்னும் அந்த போனி கட்ட போகிறப்ப எப்படி இருந்தோ அந்த வழியே தான் இன்றைக்கி இருக்குது. அதெல்லாம் பார்த்தாச்சுங்க. ஸ்கேனில் எதுவுமே இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது. அந்த மொழி மட்டும் லேசாக நகர்ந்துருக்க மாட்டிருக்குதுங்க. ஆனால் ஸ்கேனில் அதுவுமே ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் பழனியிலேருந்து ஒருத்தர் வந்து பார்த்தவர் ஜவ்வு லேசாக நகர்ந்துருக்குது, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, கையை மட்டும் ஆடாமல் வச்சுட்டு எண்ணெய் போட்டுக்கிட்டுருங்க. ஆமாம், அதே ஊர்லேருந்து இப்போது மேட்டூர்லேருந்து ஜோசிமாக்கு வந்தவங்க நீங்கள் போய் கட்டினதை விட இன்னொரு பக்கம் இருக்குங்க. அங்கேயே அவங்க கட்ட மாட்டாங்க, பேண்டேஜ் மாதிரி ஒட்டி விட்டுருவாங்க. ஒட்டி விட்டு எண்ணெய் கையில் விட்டுருவாங்க, நீங்களும் போட்டுக்கலாம். ஒரு 5 நாள் கழிச்சு அவகிட்டே வண்டி காட்டினா எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பழகி ஒட்டி விடுவாங்க, நல்லா ஆயிரும் அப்படின்னாங்க. இப்போ வர சொன்னார், நான் போக முடியல. 2-3 வேலைகள் அது
பார்த்தீங்களா? மனைவிக்கு வந்து ராகு திசையில் சந்திரவத்தி, உங்களுக்கு சனி திசை சந்திரவத்தி, இங்கே ராகு சந்திரவத்தி. செல்வமும் யானை சிவிகையும் குதிரை இவர்தனுக்கு தோற்று நிற்கும். அப்படி எங்கேயோ இருக்கிற செல்வத்தோடு மட்டுமல்ல, பெரிய ஒரு அமௌண்ட். ஹலோ, வணக்கம் சொல்லுங்க. இல்லைங்க, ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன் சார். வந்து முக்கியமான உங்களாட்ட 2-3 தடவை வந்தவிய பழையபடி பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொல். சரி, அதெல்லாம் என்ன வயசு இருக்கு பையனுக்கு? ஓ அப்படியா? எதா இருந்தாலும் பாருங்க, எதா இருந்தாலும் 90 நாளைக்கு பிறகுதான் அவர் போகணும். மனசார அது மலைக்கு போகிறதுக்கு அதுக்கு தூரமாக போகக்கூடாதுன்னு சொல்லி வைங்க. வண்டி வணக்கம்ங்க. குழந்தைகளுக்கு தெரியுது இல்ல, அந்த அறிவு ஆறாரு அப்பாரு அம்மாரு தெரியாம வந்தால அவன் தூக்குனதே அவனை பார்த்து கோவப்படுறான். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி கமலத்தாருண்யாய சுவாக. ஆதி முதல் ஆண்டவனாய் அவனியிலே தானிலங்கி சோதிதனை தானளிக்கும் ஐங்கரனை பதிமலரே கதியெனவே வணிந்து நின்றேன் முன்வந்து நீயருள்வாய் மதிமிகுந்த மன்னவனே பொன்கிறன். அதாவது வந்து இன்றைக்கி சிரஞ்சீவி சரத்குமார் பிறந்து 32 வருஷம் 2 மாதம் 2 நாள் ஆச்சு. 33 நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. 33 என்பது சுக்கிரன் ஆதிக்கம். இத்தனை கஷ்டத்தில் ஒரு இடம் வாங்கி வீட்டை கட்டணுமே ஐயனமாலும், அப்படி ஒரு யோகம் இருக்குது. அசால்ட்டாக இருக்கக்கூடாது, செஞ்சிடணும். மனசு வச்சிங்கன்னா அது நடக்கும். கட்டினா போகுதுன்னா அப்புறம் கட்டவே முடியாது. அந்த ஒரு வைராக்கியம் இருந்தால் தான் கட்ட முடியும். அந்த ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது. ஆண்டவனுடைய அனுக்கிரகம் சிறப்பாக இருக்குது, செய்யலாம். அதே மாதிரி இந்த ஜாதகருடைய லக்குணம் என்பது கும்ப லக்குணம். இந்த ஜாதகருடைய ராசி என்பது மிதுன ராசி. இந்த ஜாதகத்துக்கு நடக்கிற திசை சனி திசை. 7 வருஷத்துக்கு 4 மாதத்துக்கு இருக்கு. நிலம் வீடு மனை நல்ல வாகனம் நல்ல சுகதேகன் இனிய தாதாவென்று செப்புவார்வாரேன்னு கவசியத்தில் சொல்லுது. அந்த சனீஸ்வர பகவான் இந்த லக்குணத்திற்கு ஆட்சி, லக்குணத்திலேயே ஆட்சி. புத்திநாதனான சந்திரன் 6 குடையவர் 5 கஜலட்சுமி யோகத்தில். கஜம்னா யானை, லட்சுமினா பணம். யானையாட்டு பணம் வரவு செலவு வரும். எப்படி வருமோ எனக்கு தெரியாது, வரப்போகுது. இந்த சனி போகிறதுக்குள்ள ஒரு பொக்குசத்தை கொடுத்துட்டு தான் போகும். இன்னைக்கு இருக்கிறத விட வைகாசி மாதம் 26ஆம் தேதிக்கு மேலே குரு 2ஆம் இடத்துக்கு வரும்போது தனஸ்தானத்தில் இருக்கார். தனத்தில் குரு இருக்க மனத்தில் சேய் இருக்க இவர் இனத்தில் உயர்ந்தவராய் வாழுவார். நல்ல பலனை கொடுத்துரும். இன்னைக்கு ஜென்மத்தில் இருக்குது, பாதி பலன் தான். வைகாசி 26ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி ஆக போகிறார். அப்போ வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துரும். குழந்தைகளும் நல்லா இருக்கும், மனைவி மக்களும் நல்லா இருப்பீங்க. சீக்கு சிந்தனைகள் இருக்காது, தொழிலில் மன நிம்மதி கிடைக்கும். பணம் எங்கேயோ வந்து சோப்பை நிரப்பும். இதெல்லாம் அந்த டயத்தில் உண்டு. 20 நாள் முடியணும். அதே மாதிரி இந்த ஜாதகத்திற்கு தொழில் 10ல் ராகு. இப்போ என்ன பண்ணுறீங்களோ அதவே ஸ்ட்ராங்காக பண்ணலாம், பயப்பட வேண்டியதில்லை. 24 மணி நேரம் அந்த புகழும் செல்வமும் இருக்கும். பேர் கிடையாது, பரவாயில்ல இப்போ அவர் அப்படின்னு தான் ஒருத்தன் சொல்லணும். அந்த மாதிரி யோகம். அதே மாதிரி பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் போய் உட்காந்துருக்காரு பாருங்க. பெண் வகையிலிருந்து பொருளாதாரம் வரும். அம்மா வகையிலையோ அப்பா வகையிலையோ உங்கள் தாய் வகையிலையோ ஏதோ ஒரு வகையில் ஒரு சுப செலவு இருக்குது, அது நடந்தே தீரும். நல்ல செலவு. பட்டிக்காட்டில் பிறந்த ஜாதகன் பட்டணத்திலே நிலம் எழுதுவார். 4ஆம் இடத்துல கேது இருந்தால் பட்டணத்தில் நிலம், டவுனுக்குள்ள இடமாங்கி வீடு கட்டி ஆகணும். கண்டிப்பாக நடக்கும். சனி போகிறதுக்குள்ளே கொடுத்துட்டு தான் போவார். அப்பாரும் பாட்டனார் பூர்வீக செல்வங்களை காட்டிலும் தன்காலத்தில் பிரசித்தி பெற்றவனாய் வாழ்வான் இந்த லக்குணத்துக்கு. கும்பம் அல்லவா, கலசம் பஞ்சமில்லாமல் ஓடுவது தான் கும்பம். அந்த கும்ப லக்குணமே கிடைச்சிருக்கு தம்பிக்கு. அதனால் எப்பவுமே செல்வம் குறையாது.
மனைவிஸ்தானம் உங்களை கூட பிரகாரம் 7ஆம் இடம் சூரியனுடைய வீடு, உங்களை விட தைரியமாக இருக்கும், எதுக்குமே பயப்படாது, விடுங்க பார்த்தா போதும் அப்படின்னு. நீங்கள் கூட மனசை உடைய வச்சுக்கிட்டு கிடப்பீங்க, அது உடையிறதுக்கெல்லாம் பயம் இல்லை, எதை வேணாலும் பண்ணுங்க அப்படிங்க. ஆயுள் வளம், குடும்ப வளம், வாகன வளம், சகோதர பலம். சகோதர பலம் இளைய சகோதரன் வரலாம், மூத்த சகோதரன் வர்றது கடினம். 5ஆம் பாவாதி உச்சத்தில் போய் உட்காந்து சகோதரி, மாமாதி வர்க்கம், தாயாதி வர்க்கம், மூத்த பெரியப்பனுடைய குழப்பத்தனம் எல்லாம் பிரயோசனம் இல்லை. தன் கையில் இருந்தால் தான் ராஜா. அது எல்லாம் இருப்பாங்க, காலனா பிரயோசனம் இல்லை. அதை கேட்டு எனத்துக்காவது சொல்லி எனத்துக்கு அதை விட்டுலாம். அதே மாதிரி புத்திரகாரகன் 5ல் சந்திரன், ஒன்றுக்கு ஒன்று சூப்பர். இவன் வளர வளர உங்கள் வீட்டில் எல்லா செல்வம் அது பாட்டுக்கு வரும், பயப்பட வேண்டியதில்லை. அப்பாருக்கு மட்டும் சரியில்லை, அப்பாருக்கு மட்டும் சரியில்லை. 10ஆம் பாவகாதிபதி தொழில் ஸ்தானத்தினுடைய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது, எதை வேணாலும் துணிஞ்சு செயல்படுங்க, பயப்படாதீங்க. நிலம், வீடு, மனை, நல்ல வாகனம், நல்ல சுகதேகன், இனிய தாதாவுனே சொல்லு, ஒழட்ட வேண்டாம்னு சொல்லுன்னு சோசியத்தில் சொல்லுது. வேற என்ன கேள்வி கேளுங்க, நான் சொல்கிறேன். எதா இருந்தாலும் கேட்கலாம். இப்போ டிரான்ஸ்போர்ட் 2 லாரி இருக்குங்க, சரி, இன்னும் 2 வண்டி புதுசா போடலாமான்னு யோசனை இருக்குது. நல்லா தான் போயிட்டு இருக்கு, எடுத்து 6-7 மாசம் ஆயிடுச்சுங்க. ஹாஸ்பிட்டல் 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறோம், அதுவும் நல்லா தான் போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் தப்பே வராது. அதான் இப்போ செங்கல் தொழில் இருக்குது. செங்கல் தொழில் வந்து இப்போதான் கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி இப்போதான் அந்த வைகாசியில தான் மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்பா பேர்ல நம்ம பேருக்கு மாத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. மாத்துங்க, அதான் அவரு இப்போதான் கொஞ்சம் அந்த ப்ரெஷர் கொஞ்சம் ஓவர்ஸ் ஆகி ஸ்லோவாகி வருதுங்க, சொன்னபடிக்கு வந்துருவாரு. அதான் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு தூரம் நம்மள வெறுப்பா இருந்தாங்களோ அதெல்லாம் மாறி ஆமாங்க, நீங்க சொல்றதுக்கு அடிபணியக்கூடிய வாய்ப்பான திசை தான் இப்ப நடக்குது. அதான் அந்த மாதிரி தான் இப்போ கொஞ்சம் மாறிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்னு ஒரு யோசனை. நீங்க 7 வருஷம் 4 மாசம் 27 நாளுக்குள்ள கனரகமான வாகனங்கள் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. 7 வருஷத்துக்கு சனி, சனி எக்கெந்திர சாதனத்துக்கு அதிபதி, அது உறுதியா நல்லதவே செய்வார், பயப்பட வேண்டாம். வேற என்ன வந்தா வந்துட்டு போறேன் விடுமா. சரி, வேற என்னதுல? வேற அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே இல்ல, எல்லாம் நல்லா இருக்காங்க. அப்பர்சத்தெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பேரலுக்கு வந்துருமா, அப்பாரு சித்தப்பா அத்தையெல்லாம் போட்டு இது பண்ணிட்டே கிடக்குறாங்க. 100க்கு 100 கூப்பிட்டு கொடுப்பாங்க, இவர் கேட்க வேண்டாம்னு சொல்லுவீங்க, எங்கேயும் போகாது. சரி சரி, அவி முழுசா அவனுக்கு சின்னவனுக்கு கொடுக்கலாம்னு நினைப்பாங்க. சரி, அங்க செட்டு பழியாதுங்க. சரி, கொடுக்கும்போது ஏதோ ஒரு காலத்தில் தடைபட்டு போ, அப்புறம் பொட்டாண்ட கூப்பிட்டு இவருக்கு வர வேண்டியது வந்துடும். அதை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க, அது வாட்டுக்கு வரும், சரியா? சரி சரி. அதாவது வந்து இன்னைக்கு வினோதினி பிறந்து 31 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் 9 மாதம். இதனுடைய லக்கணம் என்பது சிங்கம், இதனுடைய ராசி என்பது ரிஷபம், பிறந்தது வைகாசி மாதம் அமாவாசை திதியில். எப்படி? அதே மாதிரி இந்த லக்குணத்திற்கு ராகு திசை சனியின் புத்தியா, சந்திர புத்தி. சந்திரன் என்பவர் இந்த லக்குணத்துக்கு 12ஆம் பாவகாதிபதி, ஆனால் அவர் இருக்கிற இடம் சுகாதிபதி, திரராசியில் உட்கார்ந்துருக்கார். திரராசியில் சந்திரன் இருந்தால் அசையாத சொத்துகள் அவங்க தரவே வேண்டியது, இவர் கொடுப்பார் 4 பேருக்கு. அந்த மாதிரி பொருளாதாரம் ஆண்டவன் தம்பி கொடுத்துருவார், ஆண்டவன் கொடுக்குறாரு, அவர் எப்பா கொடுக்கல, நம்ம கொடுக்கல, ஆண்டவனா தருவார். அப்படி ஒரு யோகம் திசை, அப்படி திசை. அதுலேயும் ராகு திசை, தானாகும் ராகுமே 1-2 தானால் 5-9 10 ஊனாக நின்றவளன் ஓத கேளுங்கிறான். 3ஆம் இடத்துலேருந்து சகாயம் போகம் வீரியஸ்தானம். இந்த 5 வருஷத்துக்கு பிறகு நகையை கையில் எடுத்தால் கனமாக இருக்கும். எப்படி இருக்கும்? கனமாக இருக்கும், எத்தனை வருஷமே சொல்ல முடியாது. அப்படி நகையை வாங்கி கொடுப்பாரு, நம்ம போட்டுக்கணும் கொண்டாடி. அந்த மாதிரி நகையோகத்தை தரக்கூடியதும் சந்திரனும் ராகும் தான். தேட கிடைக்காத பல வர்ணங்கள் உள்ளது. பல வர்ணம்னா எந்த கல் பதித்த மோதிரங்கள் வேணாலும் போடலாம், எந்த கல் பதித்த டாலர் போட்ட சங்கிலி போடலாம். இது எல்லாம் இந்த ராகு திசைக்கு உண்டான பலன்கள். கூப்பிட்டு செய்வாங்க, நடக்கும். அதனால் தொழிலை ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். இந்த வாகனத்தை வாங்கி கொடுங்க, தவறில்லை. அஷ்டமச்சனி இல்லை, கண்டச்சனி இல்லை, தெண்டச்சனி இல்லை, விரயச்சனி இல்லை. பாப்பாத்திக்கு மட்டும் இந்த 7 சனி அது ஒன்றும் பண்ணாது. அது இப்போ வந்த சனி இல்லை, இப்போ ஆரம்பமாக போகுது. ஆனால் சுபவிரயம், சுபவிரயம்னு என்ன, நல்லதுக்காக செலவு பண்ணுவீங்க. தெண்ட செலவெல்லாம் ஒரு பைசா வராது, பயப்படாதீங்க. வேற என்ன கேள்வி? உங்களுக்கு 58 ஆகட்டும், அது வரைக்கும் அது உங்களை விட நல்லா இருப்பாங்க. வேற என்ன கேள்வி? ஏன் வேற என்னங்க? ரிஷபத்தில் சந்திரன் இருக்கிறதுனால
கடைசி வரைக்குமே பசுமாடு மாதிரி ஆண்டவன் காமதேனு விருட்சகம்னு அர்த்தம். எப்படி பசுமாட்டில் அந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி அந்த ஆண்டவன் செய்கிறாரோ அதே மாதிரி இந்த ரிஷபத்துக்கு வந்து பசுமாடு வேண்டிய செல்வத்தை கொடுக்கும். பஞ்சலோகம் அதில் தான். பஞ்சலோகம்னா என்ன? பசுபால், பசுநெய், பசுங்கோமயம், 5 சேர்ந்த மொத்தம் 5 தயிர் இதெல்லாம் சேர்க்கும்போது பஞ்சகவியம்னு பேர். அப்போ ரிஷபம்னா பசுமாடு. ஆறுது மனைவி ராசி. கடைசி வரைக்கும் பஞ்சலோகங்கள் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். யோகமான பொண்ணு அதில் தப்பில்லை. அதே மாதிரி மகிழன், எஸ்வி மகிழன் பிறந்து இப்படிதானா இன்னைக்கு மகிழன் பிறந்து 1 வருஷம் 28 நாள் ஆச்சு. 2 நடக்குது. இந்த ஜாதகனோட லக்கணம் வந்து மகர லக்கணம். இந்த ஜாதகனுடைய ராசி மீன ராசி. மீன ராசினாலே அது ஒரு தனிப்பாணி. எல்லாத்தையும் ஏற்றி போடுவானுங்க. நான் இப்போ சொல்லியிருக்கிறேன், நடைமுறையில் நான் கொஞ்ச நாள் பொறுத்து பாருங்கள். நம்புற மாதிரியே சொல்லி எவ்வளோ வேணாலும் அப்பாயாட்ட வாங்கி போடுவான். உண்மையை சொல்கிறேன். அதை நம்புற மாதிரியே வந்துருங்க. அதே மாதிரி பிறர் கஷ்டப்பட்டால் இவன் மனசு கேட்காதுங்கோ. பெரிய ஆளான அடுத்தவனுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவன் தான் மீனராசிக்காரன். மென்மீன ராசிதனில் ஜனித்தோர்க்கெல்லாம் பொன் புகழ் காரியம் முழு யோகரம். எல்லா கிரகமும் நல்லது செய்யலாம். திசாபத்தியில் சொல்கிறேன். அதே மாதிரி சனி இப்போ பார்த்தா இந்த ஜாதனுக்கு எல்லாம் 7 சனிம்பாங்க. கும்பராசி, மீனராசி, மேசராசிக்கு 7 கிடையாது. யோகச்சனி. நிலம், வீடு, மனை, நல்ல வாகனங்கள் தரக்கூடிய அள்ளி கொடுக்கக்கூடியது. 9ஆம் இடத்துல கேது பகவான் கடுமையாக கொண்டு. அப்போ சட்டப்படி பெட்டப்படி படிச்சிருவேன். 6ல் செவ்வாய் இருக்கிறதுனால ஆப்ரேஷன் தியேட்டரில் பெரிய டாக்டராக வந்துடுவான். இவன் போய் வச்சா கத்தியை வச்சு எடுத்து இருதயத்தை 4 புலந்து புழைக்க வச்சு போடுவானுங்க. செத்த உயிரை புழைக்க வைக்கக்கூடியது தான் மீனராசிக்காரன். அதே மாதிரி புரட்டாசி, அப்புசகாத்தி மாதிரி தை மாதம் பிறந்தவன். அதில் புதனை கூடி உட்கார்ந்துருக்கு. நிபல யோக ஜாதகம். 10க்கு அதிபதியும் அதிலேயே. விளையும் புதனும் விரும்பும் சூரியனுடன் கூடி 1 3 உகர்ந்த 6 11 நின்றில் இவன் வளையக்கூடிய மன்னனாவான். ராஜயோகம். டாக்டர்களுக்கெல்லாம் டாக்டர். இந்த கழுத்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு போனால் ஒரு 9 பேர் எனக்கு டெஸ்ட் பண்ணாங்க. எல்லாம் பண்ணி கடைசியில் ஒரு ஆள் வந்தார். எதுவுமே பண்ணல, கத்தியதே வெட்டினார். பார்த்துக்கங்க. அது போட்டு என்னை டெஸ்ட்டே பண்ணல. அந்த மாதிரி பெரிய டாக்டர் வருவனே தப்பு வராது. நல்ல யோகமான பையன், நல்லா படிக்க வைங்க. யோகம் ஆயுள் வளத்துலையோ குடும்ப வளத்துலையோ எந்த இடக்கும் இவனை ஒன்றும் பண்ணாது. மீனம்னாவே ஆனால் ஒன்றும் சொல்லாமட்டேன்னு தண்ணி தொட்டி, வாளியில் தண்ணி, பெரிய பேசனில் தண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு குண்டாவை கழுவும் போது அவனை விட்டுட்டு அவன் பேரில் இல்லாமல் இந்த குண்டாவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. உள்ளே தண்ணி விட்டுருவேன். ஆத்தோரத்தில் போய் குளிக்கும் போதோ துவைக்கும் போதோ நாங்கள் விட்டு அவங்க அப்பா இருந்தால் கையில் கொடுத்துட்டு நீங்கள் அதையும் பண்ணணும். எத்தனை வருஷம் வரைக்கும்? 14 வருஷம் வரைக்கும் நம்ம தண்ணியில் தத்து இருக்குது. சூதானமாக வச்சுக்கணும். மறந்துடாதீங்க. இது உண்மை. ஒரு 5 மீனராசிக்காரன் தண்ணியில் விழுந்து போகிறது அளவில் போய் தப்பிச்சிருக்கிறான். அதில் நான் ஒருத்தன். எம்பளது மீனராசி. 8 வருஷத்தில் தண்ணி இழுத்துட்டு போக தெரிஞ்சது. எங்கள் அப்பா டப்புன்னு விழுந்து காப்பாற்றிட்டார். அண்ணா கோத்து பிடிச்சி ஊற்றிட்டு இருந்தார். இப்படி விட்டுட்டு அவர் மேலே உட்காந்துருந்து எங்கள் ஐயா குளிச்சுக்கிட்டு இருந்தார். நான் இப்படியே கல் எடுத்து போட்டுக்கிட்டே இருந்து அப்படியே சரிச்சு குளிக்குள்ள போயிட்டோம். போய் கை இப்படி பிடிக்கும் போது எங்கள் ஐயா அப்புறம் தான் பார்க்குறேன். எங்கள் அப்பா மட்டை கடிச்சிக்கிட்டு அவர் வேட்டி கட்டி விபூதி பூசும் போது உள்ள போனால் எப்படி இருக்கு. அப்படியே விபூதி பூசல் ஒரு பூசல் மசரோடு முடிச்சு அந்த மேலே பார்த்துட்டு இனிமேல் நான் அந்த கிணத்துக்கு மேலே அதை போகிறத விட்டுக்கிட்டோங்க. அது மாதிரி இவன் கொஞ்சம் சொல்லுவாங்க. மீனராசிக்காரர் யாராக இருந்தாலும் தண்ணியில் விழுந்து தத்து வரும். குறுக்கானால் அந்த அறிகுறிக்கான சூதானமாக வச்சுக்கணும். இதன் பிரகாரம் ஆயுள்காரகன் அஷ்டமாதிபதி 8ஆம் இடத்தாதிபதி யாருன்னா சூரியன். அவர் லக்னத்தில் நீண்ட ஆயுள். அதிலாம் தப்பில்லை. 4ஆம் இட தாய்ஸ்தான மேஷங்களுடைய இறக்கும் பிரகாரம் மேஷத்துக்கு 3ஆம் இடத்து குரு. 9ஆம் இட தகப்பன் தனுசு ராசி. தனுசுக்கு 10ல் தசமகேந்திரத்தில் குரு. 7ஆம் இடத்து சனி குரு வீட்டில் உட்காந்துருக்காரு. இவன் வளர வளர மிகப்பெரிய யோகத்தை ஆண்டவன் கொடுத்துருவார். வேற என்ன? அவ்வளோதானே. இப்போலாம் மார்க்கமே இல்லைம்மா. ராஜாதிசம் நடக்குதுமா. 5 இட்லி திங்கிறது 10 திம்பாங்க. என்னம்மா 5 இட்லி சாப்பிட்றது மாரக திசையாக வந்தாத்தேன் அதை பற்றி பேசணும். சுப திசை உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய திசை. இங்கேயும் சந்திரேஸ்வரன் யாருக்கு சோகித் பெரியவனா? திருப்பதி வெங்கடாசலபதி திசையே நடக்குது. இன்னும் 4 மாதம் 24 நாளைக்கு. தொட்டது பொண்ணாகும். எதை தொடுறாங்களோ பொண்ணாகும். 3ல் ராகு, 10ல் குறிச்சந்திர யோகம். சூரியன் பாகிஸ்தானத்தில், புதன் அஷ்டமஸ்தானத்தில்.
அரசு அவார்டு வாங்குவானம்மா. உத்திராடம் 6 மாறு முத்தமும் பித்தனாறு பிறந்ததேழு மத்திவம் மற்ற யாரு மங்கை நூல் இல்லை பிள்ளைன்னு. உத்திராட நட்சத்திரத்தில் 6 பிறந்தாலும் ஊரடி தோட்டம், ஊரடி நிலம், ஊரடி வாசல் இத்தனை அமைஞ்சே தீரும். இது கேரண்டி. பெரிய அப்படி பிறந்திருக்கேன். டவுனுக்குள்ளே யார்ட்டாச்சும் பெரிய ஆளுகிட்ட இருந்து இடம் வாங்கி போடுவீங்க, பயப்படாதீங்க. காரியம் சக்ஸஸ் ஆகும், உறுதி. ஆனால் இவனுக்கு எந்த தத்துவமே கிடையாது. எதில் வேணாலும் இவனை தாண்ட சொல்லுங்க, செய்ப்பேன். ஆனால் இவனை வந்து 14 வருஷம் வரைக்கும் சுதரம் வச்சுருக்கோம். அதே மாதிரி சந்திரதேச திருப்பதி வெங்கடாசலபதி திசை செழிச்ச பிரதேசங்கள் ஊட்டி கொடைக்கானல் நம்ம கேரளா இந்த மாதிரி காலேஜ் இவனுக்கு சேர்றது வந்து குளிர்ச்சியான பிரதேசத்தில் படிக்கலாம். வேற என்ன கேள்வி அதில்? அவ்வளோதான். ம், எடுத்துக்கலாம். அதை ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே ஷிஃப்ட் ஆகலாம்னு இருக்கோங்க, வீடு மாத்தி. எந்த பாபாதி என்ன வேணாலும் செய்யுமா?